CS 8501 Theory of Computation. In this video, we will see about what is TOC, what is Theory of Computation, and Introduction. So the basic definition of TOC is, in theoretical computer science, the theory of computation is the branch that deals with whether and how efficiently problems can be solved on a model of computation using an algorithm. This field is divided into three major branches. One is automata theory, computability theory, and computational complexity theory. In order to perform a rigorous study of computation, computer scientists work with the mathematical abstraction of computers, which is called as model of computation. There are several models in use, but the most commonly examined is the Turing machine. Let us see what is automata theory. In theoretical computer science, automata theory is the study of abstract machines and the computational problems that can be solved using these machines. These abstract machines are called automata. This automata consists of states, which is represented by a circle, and transitions, which is represented by headed arrows. As the automaton sees a symbol of input, it makes a transition to another state according to its transition function. Finite automata. Finite automata. ஸோ இதோட ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் சில டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆட்டோமேஷன், நம்மளுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டமில் நடக்கிற ஆட்டோமேஷன்ஸ் என்னென்ன மெத்தடில் நடக்குது, என்னென்ன மாடல்ஸ் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு, அண்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ண உடனே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது, அது எப்படி பேக்கெண்டில் கம்ப்யூட்டர் மிஷின்குள்ளே ஸ்டோர் ஆகி அந்த டேப்போட மெமரி எல்லாம் எப்படி யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ப்ரோக்ராமிங்கில் தான் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ அந்த இன்டெப்த்தாக படிக்கிறது தான் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஸோ கம்ப்யூட்டேஷனை பற்றின தியரி. ஸோ அது எப்படி மேத்தமேட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ தியரினா நம்ம ஜஸ்ட் ஒரு பேசேஜில் சொல்லி ஓகே இப்படி தான் நடக்குதுன்னு சொல்கிறத விட we are going to prove mathematically. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸும் இப்படி தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை நம்ம கொடுக்குறோம், இல்லை கால்குலேட்டரில் நம்ம அடிஷனை கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது இன்புட்டோட டேப் அவுட்புட் டேப்பில் இப்படி தான் இன்புட்டை கொடுத்து அவுட்புட் டேப்லேருந்து நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆட்டோமேட்டாவில் 5 டியூப்பிள்ஸ் இருக்குது. ஸோ இது 2 மார்க் கொஷினில் கூட நம்மளுக்கு கேட்பாங்க. 5 டியூப்பிள்ஸ் இருக்குது. அது என்னென்னா Q, சமேஷன், டெல், Q0, F. ஒன்று Q0ன்னு சொல்லலாம் ஆர் Sன்னு சொல்லலாம். ஓகே, ஆர் எஸ்ன்னு சொல்லலாம். ஸோ Q என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் இதில் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போக போகிறோம் அப்படின்னா டைரெக்டாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்தேன், அது ஒரு ஸ்டேட். நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு கடை இருந்தது, அந்த கடைக்கு அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரீட் இருந்தது, அந்த ஸ்ட்ரீட்லேருந்து நான் லெஃப்ட் போனேன், அங்கேருந்து நான் ரைட் போனேன், அப்போ எனக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்தது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டேட் பை ஸ்டேட்டாக இங்கேருந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிறது தான் ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ Q கேபிட்டல் லெட்டர் Qவில் கொடுத்துருந்தா அது மொத்தமாக ஸ்டேட்டை டினோட் பண்ணுது. அதில் நம்ம இப்படி எழுதுவோம் Q0, Q1, Q2 எக்ஸெட்ரா Qn, n நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா, த Q ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ E ஃபைனைட் செட் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, ஃபைனைட் செட் ஆஃப் இன்புட் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ நம்ம கொடுக்க போகிற இன்புட் செட். ஓகே, தட் இஸ் a finite set of inputs. Next, del. Del for finite set of transition symbols or transition function.
ஓகே, இதுதான் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இதை வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் எஸ் அல்லது கியூ நாட்டுங்கிறது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட், எஃப் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஆட்டோமேஷன் மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு டேப். ஓகே, ஒரு இன்புட் டேப். இதோட பேர் வந்து இன்புட் டேப். இதில் நிறைய செல்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்கும் நம்மளுடைய மெமரியோட அளவை பொறுத்து. ஸோ இதில் ஒரு கண்ட்ரோல், ஓகே, ஹெட், தட் இஸ் ஃபைனைட் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இது வந்து டேப் ஹெட், இந்த ஆரோ மார்க் வந்து டேப் ஹெட். ஸோ இதில் வந்து ஒரு ஃபைனைட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இன்புட்டை லெஃப்ட் சைடு ரீட் பண்ணணுமா, ரைட் சைடு ரீட் பண்ணணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் வந்து ஏபி, ஏஏ இந்த மாதிரி இருக்குது இன்புட்ஸ். ஸோ ஏவை ரீட் பண்ணி முடிச்ச உடனே கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணுமா, ரைட் சைடு மூவ் பண்ணணுமா அப்படிங்கிறத கொடுக்குற கண்ட்ரோல் தான் இந்த ஃபைனைட் கண்ட்ரோல். ஸோ இது டேப் ஹெட் வந்து எது கரண்ட் ஸ்டேட்டோ அதை பாயிண்ட் பண்ணுறதுக்கு தான் டேப் ஹெட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தெரிய வேண்டியது நம்மளுடைய ஸ்டார்டிங் ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் ரவுண்ட் ஒரு ஹெட்டட் ஆரோ. ஸோ இப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸோ கண்டிப்பாக ஹெட்டட் ஆரோவோடு தான் இருக்கணும். ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம எப்படி பண்ணுவோம்னா இப்படி டபுள் ரவுண்ட் போட்டோம்னா அதுக்கு பேர் வந்து ஃபைனல் ஸ்டேட். ஸோ இன் பிட்வீன் வந்து சிங்கிள் இதுதான். அப்போ எப்படி இருக்குன்னா சும்மா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைனைட் ஆட்டோமேட்டட் டயக்ராம் போடுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேட், நெக்ஸ்ட் ஸ்டேட், ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேட். அப்படி எத்தனை ஸ்டேட் வேணால் இருக்கலாம், என்ன பொசிஷனில் என்ன அந்த டயக்ராம் எப்படி வேணால் தெரியலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போடணும்னு இல்லை, நீங்கள் இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் டயக்ராம். பட் ஃபைனல் ஸ்டேட்னா டபுள் ரவுண்டடில் இருக்கணும், ஸ்டார்டிங் ஸ்டேட்னா ஹெட்டட் ஆரோவில் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் இதுக்கு பேர் வந்து டிரான்சிஷன் டயக்ராம். ஓகேவா, டிரான்சிஷன் டயக்ராம். இதை இன்னொரு விதமாகவும் நம்மளுடைய ஆட்டோமேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது வந்து என்னென்னா டிரான்சிஷன் டேபிள். ஸோ அது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி சும்மா டேபிள். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நம்மளுடைய ஸ்டேட்ஸ் எழுதுவோம், இந்த சைடில் வந்து நம்ம இன்புட்ஸ் எழுதுவோம். நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரோவாக எழுதுவோம், காலமில் ஸ்டேட்ஸ் எழுதுவோம். எழுதுனதுக்கப்புறம் இப்படி போட்டுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கியூ நாட்டுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கேருந்து ஏ அப்படின்னு ஒரு இன்புட் இருக்குன்னா கியூ நாட்லேருந்து ஏங்கிற இன்புட் எங்கே போகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது கியூ நாட், இதில் ஏங்கிற இன்புட் இருக்குது Q1 Q2. இப்போ கியூ நாட்லேருந்து ஏங்கிற இன்புட் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா Q1. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த டேபிளை ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபைனைட் ஆட்டோமேட்டாவை 2 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று டிரான்சிஷன் டயக்ராம், இன்னொன்று டிரான்சிஷன் டேபிள். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Applications of finite automata: designing digital or electrical circuits, for designing lexical analyzer of a compiler, designing a text editor, designing system of all types. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.